தாம் வேர்விட்டு வாழ்ந்த தாய் நிலமான சம்பூரில் அனல் மின் நிலையத்தை அமைக்க வேண்டாம் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். சம்பூர் மின் நிலையத்தின் மூலம் தேசிய மின்சார கட்டமைப்பில் 500 மெகாவாட் மின்சாரத்தை இணைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. சுமார் 500 ஏக்கரில் நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்காக சுமார் 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகலாம் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அனல் மின் நிலையம் கண்டிப்பாக தேவையில்லை. சம்பந்தன் ஐயாவோட கூட இதை கதைச்சோம். என்ன காரணம்னு கேட்க அவர் நாங்கள் இதில் போய் கதைக்கிறோம்னு சொல்லி அவர் கூட பார்லமெண்டத்தில் கதைக்கவில்லை. என்ன காரணம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு ஒப்பந்தம் இருக்கு போல. அந்த ஒப்பந்தம் கூட தான் அவங்க இதை மறைக்கிறாங்க. எங்களுக்கு இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக இந்த நடவடிக்கையை நிப்பாட்டுமாறு நாங்கள் புதிய அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். எங்களுக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு தொழில் வாய்ப்பு இருக்கிற இடமே அந்த இடம் தான். நாங்க பயிர் செய்ய இயலாது. நிறைய விறகு வெட்டு தொழில்கள் அந்த தொழில் அங்கதான் நாங்க செய்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த அனல் மின் காட்டினா நிறைய பிரச்சனை. அதுவும் இல்லாம மற்ற நிறைய வெப்பங்களை தாக்கி பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு சக்தி இல்ல. நாங்க சம்பூர் மக்கள் 30 கால வருடமாக யுத்தத்தில் அடிபட்டு தற்போதுதான் குறுகிய காலத்துக்குள் இங்க குடியிருக்கோம். இப்போ ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் நாங்க தான் வாக்களித்தோம் அவங்களுக்கு. ஆனா அவங்க அபிவிருத்தி என்ற போர்வையில இந்த அடம் நிலையத்தை கட்டுறாங்க. அது ஏன் இங்க கட்ட வேணும்? இந்த சிங்கிள் ஏரியாக்கள் அப்படியான ஏரியாக்கள் இல்லாட்டி மக்கள் வாழாத இடங்கள்ல கட்ட இல்லாத அவங்களுக்கு ஏன் இந்த குறிப்பிட்ட இந்த சம்பூர் பிரதேசத்தை அவங்க கட்டுறாங்க? தமிழ் கட்சி சம்பந்த ஐயா அவர்கள் ஏன் பாராளுமன்றத்துல மற்றவங்க கூட இப்படி இதை பத்தி கதைக்கல? இவங்க ஏன் இப்படி எங்களுக்கு இது ஒரு தீர்வை கண்டு தராங்கல்ல? எங்கள அக்கறை இல்லையா அவங்கள? போன தடவை சம்பந்தையாவன் சொன்னாங்க அனுமதியின் தொடர்பாக கட்டுறதுக்கு நான் அனுமதி அவங்கள்ட்ட வழங்க மாட்டேன், அதனால உங்களுக்கு பிரச்சனை தீர்த்துறதுக்கு நான் பாராளுமன்றத்தில் பேசுவேன்னு சொன்னாங்க. ஆனா அதை பத்தி ஒன்றுமே பேசல அவங்க. இது கட்டுப்படுறதால மக்களும் பெரும் பாதிப்படைகிறாங்க. இதால கால்நடை வளர்ப்பு, பயிற்சிகள், விவசாயம் எல்லாம் கட்டுப்போகின்றது. இதால மக்கள் குடிக்கிற நீர் கூட பெரும் அசுத்தமடையுது. இத சமந்தரையா கூட இது எடுத்து பேசாம அவர் கூட எல்லாத்துக்கும் ஒப்பு கொண்டு இருக்கார்.